வணக்கம் உறவுகளே. நாங்கள் தற்பொழுது கொழும்பு நகரிலே அமைய பெற்றுள்ள தாமரை கோபுர பகுதியிலே தான் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த தாமரை கோபுரத்தை முழுமையாக பார்வையிடுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். நீங்களும் அதனை இந்த எமது காணொளியூடாக பார்வையிட முடியும். இந்த தாமரை கோபுரத்திலே உட்செல்வதற்கான நுழைவு கட்டணமாக இலங்கையைச் சேர்ந்த 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 500 ரூபா நுழைவு கட்டணமாக அறவிடப்படுகின்றது. அதேபோன்று வெளிநாட்டு பிரஜைகளுக்கு 20 அமெரிக்க டாலர் நுழைவு கட்டணமாக அறவிடப்படுகின்றது. நீங்களும் இந்த கட்டணங்களை செலுத்தி உட்செல்ல முடியும். அங்கே தாமரை கோபுரத்தினுடைய நுழைவாயில் பகுதியிலே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த தாமரை கோபுரத்தினுடைய நுழைவாயில் பகுதியிலே அந்த நீரானது அழகான முறையிலே விசிறிக்கொண்டிருக்கின்ற அந்த காட்சியைத்தான் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மிக அழகான முறையிலே அமைக்கப்பட்ட இந்த தாமரை கோபுரத்தை பற்றிய சிறு தகவல்களையும் உங்களுக்கு ஆரம்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இதனுடைய அடிப்பரப்பானது 30,600 சதுர அடிப்பரப்பை கொண்ட இந்த தாமரை கோபுரத்திலே ஒரே நேரத்தில் 200 வாகனங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய இடம் அமைய பெற்றுள்ளது. 356 மீட்டர் உயரம் கொண்ட சுமார் 1160 அடி உயரம் கொண்ட தாமரை கோபுரமானது 2018ஆம் ஆண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது என்பதையும் இந்த இடத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். அது மட்டுமில்லாமல் தெற்காசியாவிலேயே மிக உயரமான ஒரு கட்டடமாக இந்த தாமரை கோபுரம் திகழ்வது மட்டுமில்லாமல் உலகில் 19வது உயரமான கட்டிடமாகவும் இந்த தாமரை கோபுரம் இருப்பது மிக சிறப்பானதாக இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் அந்த தாமரை கோபுரத்தினுடைய உட்பகுதிக்கு தான் சென்றிருக்கின்றோம். அங்கே 29வது மாடிக்கு நேரடியாக நாங்கள் அந்த லிஃப்ட் மின் உயர்த்தியூடாக மின் தூக்கியூடாக நாங்கள் இப்போ அங்கே செல்ல இருக்கின்றோம். இங்கே கிட்டத்தட்ட 8 மின் தூக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மின் தூக்கியும் ஒரு வினாடிக்கு 7 மீட்டர் உயரக்கூடிய திறன் கொண்ட மின் தூக்கிகளே இங்கே காணப்படுகின்றன. மிக வேகமாக நாங்கள் அந்த 29வது மாடியை செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 29வது மாடியின் உயரத்திலே தான் நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டு இந்த கொழும்பினுடைய சுற்று வட்டத்தை இதிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே அருகே காணப்படுகின்ற ஒரு வாவி அங்கே காணப்படுகின்றது. இதுதான் இந்த பேரவாவி என்று சொல்வார்கள். அந்த பேரவாவி இந்த தாமரை கோபுரத்தின் அருகாமையில் சென்று கொண்டிருக்கின்றதையும் நாங்கள் இதிலே அழகாக காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே இதிலிருந்து பார்க்கின்ற போது கொழும்பை சுற்றி காணப்படுகின்ற கொழும்பு காபர், அதாவது கொழும்பு துறைமுகம் அழகாக காட்சியளிக்கின்றது. அதே போன்று ஃபோர்ட் சிட்டி என்று சொல்லப்படுகின்ற துறைமுக நகரம், அதாவது கடலை தரையாக்கி அமைக்கப்பெற்ற அந்த துறைமுக நகரத்தையும் நாங்கள் இங்கிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய உயரமான கட்டடங்கள் காணப்படுகின்றன. நான் நினைக்கின்றேன் 2002ஆம் 3ஆம் ஆண்டுகளில் 45 மாடி தான் உயரமான கட்டடமாக காணப்பட்டது. தற்போது நாங்கள் அந்த காலி முகத்தடலே நின்று பார்த்தபோது 75-80க்கு மேற்பட்ட மாடிகளை கொண்ட பல கட்டடங்கள் இருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு நகரிலே அமைய பெற்றிருக்கின்ற அந்த புகையிரத நிலையத்தையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக அழகாக காட்சி அளிக்கின்றது புகையிரத நிலையம். அதே போன்று
அந்த கொழும்பு நகரத்தில் காணப்படுகின்ற இலங்கை போக்குவரத்து சபை தனியார் போக்குவரத்து சபைக்குரிய இடங்களும் அதிலே காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் உண்மையிலேயே சுற்றவர நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாமல் இந்த தாமரை கோபுரத்தினுடைய முதலாவது 2வது மாடியிலே தொலைக்காட்சி மற்றும் வானொலி தொலைத்தொடர்புக்கு நிறுவனத்துக்குரிய செயற்பாடு அங்கே அமைய பெற்றுள்ளது. இதன் மூலம் இலங்கையிலே துல்லியமான முறையிலே தொலைக்காட்சி வானொலிகளை கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று 3வது 4வது மாடிகளில் பல்வேறு வைபவங்களை நடத்துவதற்கான கட்டடம் அங்கே அமைய பெற்றிருக்கின்றது. அதே போன்று 6வது மாடி மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொண்டுள்ள மாடியாக கருதப்படுகின்றது. அதாவது இந்த 6வது மாடியிலே தான் ஒரு உணவகம் அமைந்திருக்கின்றது. அந்த உணவகம் எப்படி என்று சொன்னால் சுழலும் உணவகமாக அங்கே காணப்படுகின்றது. அதாவது அந்த உணவகம் அப்படியே மெதுவாக சுற்றி கொண்டே இருக்கும். அதிலிருந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டு அந்த கொழும்பு நகரத்தை அந்த அழகான இடத்தை வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று 7வது 8வது மாடிகளிலும் பல்வேறு செயற்பாடுகள் அங்கே அமையப்பெற இருக்கின்றன. இன்னும் பல செயற்பாடுகள் இடம்பெற இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு வட்ட அம்சங்கள் பொருந்திய ஒரு கோபுரமாகவே இந்த தாமரை கோபுரம் அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்களும் தற்பொழுது அதை வடிவாக பார்த்து வருவீங்க. அந்த வாவிதான் பேரவாவி மிக அழகான முறையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. இங்கே தினமும் பல ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் நிற்கின்ற இன்றைய தினமும் இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் பேருந்துகளிலும் வாகனங்களிலும் வந்து கொண்டிருப்பதை, வெளிநாட்டு பயணிகள் வந்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது நாங்கள் இந்த தாமரை கோபுரத்தினுடைய கீழ்த்தளத்தில் தான் நிற்கிறோம். கீழ்த்தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடை தொகுதிகளும் காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் அங்கே சிறுவர்களுக்கான ஒரு விளையாடக்கூடிய புகையிரதம் ஒன்று அங்கே காணப்படுகின்றது. அந்த புகையிரதத்தில் ஏறி அவர்கள் அதிலே வலம் பெறக்கூடிய ஒரு காட்சியையும் இதிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அழகாக அந்த புகையிரதம் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே சிறுவர்கள் ஏறி பயணம் செய்வதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள், அந்த உள்ளே அந்த நாங்கள் முன்னர் தெரிவித்தது போன்ற அந்த ஒரு வர்த்தக நிலையத்திலே தாமரை கோபுரத்தை போன்ற அமைப்புடன் கூடிய அந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. உண்மையிலே அதை பார்க்கும்போது நாங்கள் வெளியில் நின்று அந்த தாமரை கோபுரத்தை பார்ப்பது போன்ற ஒரு காட்சி இதிலே காணப்படுகின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையிலே காணப்படுகின்றது. நீங்களும் அதை உங்கள் வீடுகளிலேயே வாங்கி சென்று வைக்கும்போது அந்த தாமரை கோபுரத்தையே பார்த்த மாதிரி இருக்கின்றது. அவ்வாறு அழகாக அதை தயாரித்தவர் வடித்திருக்கின்றார். உண்மையிலேயே மிக மிக அழகாக இருக்கின்றது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை வழியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே பாருங்கள், ஒரு இரட்டை தட்டு பேருந்து ஒன்று அங்கே காணப்படுகின்றது. உண்மையிலே இந்த பேருந்து சில இடங்களில் தான் பயணம் செய்கின்றது. நான் கடந்த வருடம் இந்த பேருந்தை கண்டியிலும் பார்த்தோம். கண்டியிலும் ஒரு இரட்டை தட்டு பேருந்து காணப்படுகின்றது. அதே போன்று இங்கேயும் ஒரு இரட்டை தட்டு பேருந்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக அழகாக காணப்படுகிற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரட்டை தட்டு பேருந்து தான் இது. அதே போன்று மீண்டும் நாங்கள் அந்த தாமரை கோபுரத்தினுடைய 29வது மாடியிலே தான் நிற்கின்றோம். அதிலேருந்து பார்க்கின்ற போது நீங்கள் இந்த இடங்களை திரும்ப திரும்ப பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீர்கள்னு சொன்னால் தான் இதில் உள்ள பல்வேறு அம்சங்களையும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இதை பார்த்தவுடன் நீங்கள் ஒரு முறை இந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் போல் இருக்கும். கட்டாயம் எல்லோரும் பார்க்க வேண்டும். அங்கே உங்களுக்கான நுழைவுச்சீட்டு 500 ரூபா தான். இலங்கை மக்களுக்கான நுழைவு கட்டணம் 500 ரூபா. ஆகவே கொழும்புக்கு செல்லக்கூடியவர்கள் செல்கின்ற போது கொழும்பு கோட்டை புகையிரதத்திலிருந்து ஒரு குறுகிய தூரத்தில் தான் இந்த தாமரை கோபுரம் அமைந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதிலிருந்து
இலகுவாக செல்ல முடியும். இங்கே பாருங்கள், ஒரு விளையாட்டு மைதானம் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கின்றது. அதிலே அந்த 29வது மாடியினுடைய பகுதியிலே கொழும்பிலே காணப்படுகின்ற பிரபலமான அந்த இடங்களுடைய படங்கள் அதிலே பொறிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இந்த தாமரை கோபுரத்தினுடைய வெளிப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த உணவகம் காணப்படுகின்றது. அதே போன்று அந்த உணவகத்துக்கு அருகிலே சுற்றுலா பயணிகள் அமர்ந்து கொள்வதற்கான இருக்கைகள் கூட அழகான முறையிலே அமைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லாமல் அங்கே ஒரு பேருந்தொண்டு அழகான முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே அந்த 3D என்று சொல்வார்கள், அங்கே உள்ளே ஒரு வீடியோ காட்சி ஒன்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அழகான பேருந்தொன்று அங்கே காணப்படுவதையும் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் தாமரை கோபுரத்தினுடைய முழுமையான பகுதியை தான் நாங்கள் இதில் உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். அங்கே பாருங்கள், மிக அழகாக காட்சியளிக்கிறேன். இந்த இடத்திலே கிட்டத்தட்ட 200 வாகனங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய வசதி காணப்படுவதாக கூறினார்கள். இதுதான் அந்த நீங்கள் பார்க்கின்ற அந்த அழகான அந்த பேருந்து உள்ளே 3D காட்சி அங்கே காணப்படுகின்றது. இதையும் உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் அந்த தாமரை கோபுரத்திலிருந்து காளி முகத்திடலிலே தான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். கோல்பேஸ் என்று சொல்வார்கள். அந்த காளி முகத்திடலிலே இருந்து பார்க்கின்ற போது அந்த காளி வீதியிலே காணப்படுகின்ற பல்வேறு கொட்டல்கள், குடியிருப்புகளை அங்கே காணக்கூடியார்கள். மிக உயர்ந்த மாடி கட்டிடங்கள் அந்த காளி துறைமுக கடற்கரையையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற. இதிலிருந்து பார்க்கும்போது அந்த துறைமுக நகரம் ஃபோர்ட் சிட்டி மிக அண்மையிலே தான் காணப்படுகின்றது. ஆனால் துறைமுக நகரத்தினுடைய முழுமையான காணொலியை நாங்கள் இன்னொரு வீடியோவிலே உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். அதை தனியான ஒரு வீடியோவிலே உங்களுக்கு வழங்கி வைக்க காத்திருக்கின்றோம். எனவே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் ஊடாக கொழும்பு நகரை சுற்றி பார்த்து போன்ற ஒரு எண்ணப்பாடு உங்களுடைய மனதிலே தோன்றும். எத்தனையோ உயரமான கட்டடங்களை நாங்கள் இதிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது போன்ற காணொளிகளை தொடர்ந்தும் பார்ப்பதற்காக ருஷி புலக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். இதை பாருங்கள், ஒரு மின்னொளியினால் ஒளியூட்டப்பட்ட ஒரு இடத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம்.